ஒரு நகரத்து சலிப்பு வருண் தன் லேப்டாப்பையும் சிறிய ட்ரோனையும் ஒரு பெரிய பேக்கில் திணித்துக்கொண்டு கிராமத்தின் ஒற்றையடி பாதையில் நடந்து வந்தான். நகரத்தின் இரைச்சலில் வளர்ந்த அவனுக்கு இந்த கிராமத்தின் அமைதி ஒருவித சலிப்பை தந்தது. எந்த சவாலும் இல்லை, சாகசமும் இல்லை. என்ன பண்ண போறேனோ தெரியல என்று முணுமுணுத்து கொண்டே தாத்தாவின் வீட்டை அடைந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அந்த கிராமத்தில் வேறு எந்த ஈர்ப்பும் இல்லை. ஆனால் வீட்டிற்கு வெளியே கூடியிருந்த மக்கள் கூட்டம் ஒரு அசாதாரண சூழலை காட்டியது. கிராமத்தின் மூத்த தலைவர் ஐயா கவலையும் பதற்றமும் நிறைந்த முகத்துடன் பேசுவதைக் கண்டான். மஞ்சள் மாடத்தி ஆலயத்தின் தங்கச் சலங்கை மாயமாய் மறைந்து விட்டது. நூற்றாண்டுகளாக நம்ம ஊர் திருவிழாவின் முதல் ஆட்டத்துக்கு இந்த சலங்கை தான் உயிர். அது இல்லாமல் இந்த வருஷம் விழா நடத்த முடியுமான்னு தெரியல. ஐயாவின் குரல் தழுதழுத்தது. இந்த சலங்கை என்பது ஏதோ ஒரு சாதாரண நகை அல்ல. தலைமுறையாக கிராமத்தின் நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் தாங்கி வந்த பொக்கிஷம். அது திருடு போனதா அல்லது மறைந்து விட்டதா என்ற கேள்வி கிராம மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. வருண் தன் சலிப்பை மறந்துவிட்டு ஒரு புன்னகையுடன் கூட்டத்திற்குள் நுழைந்தான். இதெல்லாம் ஒரு மர்மமா ஐயா? சுத்தி இருக்க கேமராவை பார்த்தா தெரிந்திருப்பது திருட்டு தான் நடந்திருக்கும் என்றான் அலட்சியமாக. அவனை பார்த்தாள் மீனா. துணிச்சலான கண்களும் கூர்மையான புத்தியும் கொண்ட கிராமத்து பெண் அவள். இது வெறும் திருட்டு இல்லை வருண். இதுக்கு முன்னாடி சலங்கைய பாதுகாக்க ஒரு சடங்கு இருந்திருக்குன்னு ஐயா சொல்றாங்க. உங்களுக்கு இந்த ஊர் வரலாறே தெரியாது, எதுக்கு வீணா கமெண்ட் அடிக்கிறீங்க என்று அவனை கடுமையாக எதிர்த்தாள். வருண் மீது ஒருவித எரிச்சல் மீனாவிற்கு இருந்தது. நகரத்து அறிவை மட்டுமே நம்பும் அவன் ஆணவம் அவளுக்கு பிடிக்கவில்லை. சலங்கையை தேடும் பொறுப்பை வருண் மற்றும் மீனாவிடம் ஒப்படைக்க ஐயா முடிவு செய்தார். வருண், உன் புதுமையான அறிவும் மீனா உன் பரம்பரை அறிவும் இணைந்தால் இந்த மர்மம் தீரும்னு நம்புறேன். நேரம் இல்லை, 2 நாளில் திருவிழா ஆரம்பிக்கணும். மீனாவும் வருணும் ஒருவருக்கொருவர் முறைத்துக் கொண்டனர். ஒரு நகரத்து லாஜிக்கும் ஒரு கிராமத்து பாரம்பரியமும் இணைந்து ஒரு சாகசத்தை தொடங்க வேண்டிய கட்டாயம் உருவானது. முதல் தேடல் சலங்கை கடைசியாக இருந்ததாக கூறப்பட்ட கோவில் பெட்டிக்கு அருகில் தொடங்கியது. வருண் உடனே தன் பேக்கில் இருந்து சிறிய மெட்டல் டிடெக்டரை உலோக கண்டுபிடிப்பான் எடுத்து கோவில் சுற்றியுள்ள புதர்களுக்குள் அலச ஆரம்பித்தான். சலங்கை தங்கத்தால் ஆனது. தொலைந்து போயிருந்தா சிக்னல் கண்டிப்பா கிடைக்கும் என்றான் நம்பிக்கையுடன். தங்கம் மண்ணுக்குள்ள தொலைஞ்சு போகலே, பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கு. உங்களோட இந்த மெஷின் சலங்கை எங்க இருக்குன்னு சொல்லாது, அதுக்கான வழி எதுன்னு தான் கண்டுபிடிக்கணும் என்று மீனா சொன்னாள். அவர்களுடைய மோதல் சத்தம் கேட்டு ஐயா ஒரு ஓலைச்சுவடியை கொண்டு வந்தார். இந்த ஏடு சலங்கையை பத்தி சில குறிப்புகளை கொண்டிருக்கு, ஆனா யாருக்கும் இது புரியல. அந்த ஏட்டில் சில வரிகள் மங்கலாக எழுதப்பட்டிருந்தன. அன்னைக்கு நிழல் மூழ்கும் நேரம், 3 படிகள் கீழே, வேரை தழுவிய வாசல், நம்பிக்கையின் சாவி திறக்கும். வருண் அதை ஒரு நவீன கால குறியீடாக பார்த்தான். நிழல், படி, வாசல், இது எல்லாத்துக்கும் ஒரு GPS கோஆர்டினேட் இருக்கும். நான் சாயங்காலம் ட்ரை பண்றேன். மீனாவோ அந்த புதிரை கிராமத்தின் மரபு கதைகளுடன் ஒப்பிட்டாள். இது நேரம் இல்லை, சடங்கு. மஞ்சள் மாடத்திற்கு நிழல் மூழ்கும் நேரம்னா அது சூரிய அஸ்தமனத்தை மட்டும்தான் குறிக்கும். அந்த 3 படிகள் அது கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற பழைய புனித குளத்தில் தான் இருக்கும். இருவரும் அந்த புனித குளத்தை நோக்கி ஓடினர். குளம் வரை சென்று முடியாமல் கரையிலேயே தேடலை ஆரம்பித்தனர். வருண் தன் டியூப் கேமராவை வைத்து குளத்தின் ஆழத்தை படம் பிடித்தான். இங்க ஒண்ணுமே இல்ல மீனா, வெறும் அழுக்கும் பாசியும் தான். மீனா ஏட்டை கூர்ந்து கவனித்தாள். 3 படிகள் கீழே, வேரை தழுவிய வாசல். அவள் குளத்தின் வடக்கு கரையில் இருந்த ஒரு மிக பழமையான ஆழமரத்தை காட்டினாள். அதன் வேர்கள் மண்ணுக்குள் புகுந்து ஒரு சிறிய பாறையை போர்த்தி இருந்தன. சரியாக அந்த பாறைக்கு கீழே குளம் வறண்டிருந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட படிக்கட்டுகள் தெரிந்தன. ஆனால் அவற்றில் 3 படிகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. அந்த 3 படிகள் இதுதான் வருண் என்றாள் மீனா. வேரை தழுவிய வாசல், இந்த பாறைதான் அந்த வாசல். வருண் சிரித்து, ஓகே, வாசல்னா திறக்கணும், பிரேக் பண்ணலாம் என்று பாறையை தள்ள முயன்றான். அவனுடைய நவீன உடற்பயிற்சி பாறைக்கு முன் தோற்றது. நிறுத்து, அது வேரை தழுவிய பாறை, வலுவினால் திறக்க முடியாது. நம்பிக்கை மற்றும் மரியாதையால் மட்டுமே திறக்க முடியும் என்றாள் மீனா. மீண்டும் ஏட்டை கவனிக்க அதில் மேலும் ஒரு குறிப்பு மிகவும் மங்கலாக தெரிந்தது.
பூட்டிய வாயிலை திறக்க மஞ்சள் பூமியின் முதல் காணிக்கை தேவை. மஞ்சள் பூமி, நம்ம கிராமம் ஆரம்பிச்சப்போ முதல் காணிக்கையா எதை கொடுத்தாங்க என்று வருண் சிந்தித்தான். மீனாவுக்கு உடனே புரிந்தது. நம்ம முன்னோர்கள் எந்த புது வேலையை ஆரம்பிச்சாலும் கையில் இருந்த செம்பு நாணயத்தை தான் முதல்ல காணிக்கையா கொடுப்பாங்க. அந்த செம்பு நாணயம்தான் மஞ்சள் பூமியின் முதல் காணிக்கை. வருண் தன் பணப்பையை திறந்து பார்த்தான். அங்கே தாத்தா சிறு வயதில் கொடுத்த ஒரு சிறிய பழைய செம்பு நாணயம் இருந்தது. அதை ஒரு நாள் தற்செயலாக வைத்துக் கொண்டான். அவர்கள் இருவரும் இணைந்து பாறையின் பிளவுபட்ட பகுதியில் அந்த செம்பு நாணயத்தை மெதுவாகச் செருகினர். உள்ளே செல்லும் ஒரு குறுகிய பாதையை திறந்தது. இருவரும் உள்ளே சென்றனர். அது ஒரு சிறிய குகை போன்ற பாதுகாப்பு அறை. உள்ளே புற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மரப்பெட்டி. அதை திறந்தபோது தங்கம் என்னும் தங்கச் சலங்கை பாதுகாப்பாக இருந்தது. அது திருடு போகவில்லை. பாரம்பரிய முறைப்படி யாரும் தொட முடியாத வகையில் பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக யாரும் அந்த புதிரை தீர்க்காததால் அது மாயமாகிவிட்டதாக மக்கள் எண்ணி இருக்கிறார்கள். வருண் அந்த சலங்கையை எடுத்தான். அவன் முகம் வெட்கமும் பிரமிப்பும் கலந்திருந்தது. மீனா, நீ என் கர்வத்தை உடைச்சிட்ட. என் டெக்னாலஜிக்கு இந்த பாறையோட பலம் தெரிஞ்சது. ஆனா இந்த ஊரோட அன்புக்கும் நம்பிக்கையின் சாவிக்கும் பின்னால் உள்ள அறிவை நீதான் நிரூபிச்சிருக்கே. நான் தோற்றுவிட்டேன் என்றான் பணிவுடன். மீனா சிரித்தாள். தோற்கவில்லை வருண், நீ பாடம் கற்றுக்கொண்டாய். நகரத்து அறிவும் கிராமத்து பாரம்பரிய அறிவும் சேர்ந்து உழைக்கும் போது அது ஒருபோதும் தோல்வியடையாது. சரியாக திருவிழா ஆரம்பிக்கும் நேரத்தில் வருணும் மீனாவும் ஆலயத்தை அடைந்தனர். தங்கச் சலங்கை ஐயாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. மகிழ்ச்சியில் கண்ணீர் ததும்பிய ஐயா, இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு நன்றி பிள்ளைங்களா என்று இருவரையும் ஆசிர்வதித்தார். கிராமமே ஆர்ப்பரித்தது. மஞ்சள் மாடத்தி ஆலயத்தின் ஆடல் தங்கச் சலங்கையின் ஒலியுடன் தொடங்கியது.